மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மையத்தின் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டினுடைய சேர்க்கை என்பது துவங்கியாச்சு. இதில் இந்த சமயத்தில் குறிப்பாக இந்த டுட்டோரியல் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு சொன்னால், மாணவர்கள் எப்படி ஆன்லைன் மூலமாக மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மையத்தில் தங்களுடைய சேர்க்கையை மேற்கொள்கிறது அப்படின்றதுக்காக ஒரு டெமோ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா நிறையா சந்தேகங்கள் நமக்கு இருக்கும். எந்த சைட்டுக்கு போகிறது, ஃபோட்டோ எப்படி இருக்கணும், சிக்னேச்சர் எப்படி இருக்கணும், எந்தெந்த சர்டிஃபிகேட் எங்கே அப்லோட் பண்ணணும், இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, ரைட். முதல்ல நம்ம எந்த இணையதளத்துக்கு போய் நம்மளுடைய அட்மிஷனை மேற்கொள்ளலாம் அப்படின்னா mkuDDE.org, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் .org. ஸோ முந்தி டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லணும். இப்போ CDOE அப்படின்னு சொல்கிறோம், சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மையத்தினுடைய இணையதளத்திற்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே இந்த ஸ்பாட் அட்மிஷன் சென்டர்ஸ் இருக்கும். எங்கெல்லாம் ஸ்பாட் அட்மிஷன் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் லேர்னர் சப்போர்ட் சென்டர் இருக்குது அப்படின்னு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இன்றைக்கி லேர்னர் சப்போர்ட் சென்டர் அப்படின்றது ஒரு காலேஜில் மட்டும்தான் இயங்கும். ஓகே, அதனால் அதை பார்த்துக்கோங்க. அங்கே ஒரு ப்ரௌசிங் சென்டர் நாங்கள் தான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பக்கூடாது. லேர்னர் சப்போர்ட் சென்டர் அப்படின்னாலே காலேஜ் தான். அதை தவிர்த்து இந்த 4 ஸ்பாட் அட்மிஷன் சென்டர்ஸ் எங்களுக்கு இருக்குது. ஸோ 1 திண்டுக்கல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி, 2 நம்ம தேனியில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி பல்கலை நகரில், அதாவது தேனி ரோட்டில், நாகமலை புதுக்கோட்டை தேனி ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு பல்கலை நகர் கேம்பஸில் இருக்குது. இன்னொன்று சிட்டி கேம்பஸ்ன்னு சொல்லுவோம், பாண்டியன் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில், தல்லாகுளத்தில் இருக்கிற பாண்டியன் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஈவினிங் காலேஜ் கேம்பஸில் எங்களுடைய அட்மிஷன் சென்டர் இருக்குது. அங்கே போயும் நீங்கள் அட்மிஷனை போட்டுக்கலாம். இல்லை எனக்கு இங்கெல்லாம் போக முடியாது, இன்றைக்கி என்ன டெக்னாலஜி நிறையா வளர்ந்துருச்சு இல்லையா, எல்லாம் ஸ்மார்ட் ஃபோனு, இன்டர்நெட்டு அப்படி இப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்மளே அட்மிஷன் போடுறது எப்படி அப்படின்றதுக்காக தான் இந்த டெமோ. ஸோ எங்களுடைய இணையதளத்தில் போனீங்கன்னா ஆன்லைன் அட்மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும், ஆன்லைன் அட்மிஷன். ஸோ அந்த ஆன்லைன் அட்மிஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சமத் அட்மிஷன் போர்ட்டலுக்கு உங்களை எடுத்துகிட்டு போகும். ஓகே, ஸோ போனோன்னா என்ன வரும்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், ப்ளஸ் லாகின் இருக்கும். இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் பேர், எக்ஸாக்டாக உங்கள் பேர், அதாவது சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ, அதாவது 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அப்படியே போடணும். இனிஷியல் கடைசியில் இருந்தால் கடைசியில் போடுங்க, இனிஷியல் முதல்ல இருந்தால் முதல்ல போடுங்க. வழக்கமாக தமிழ்நாட்டில் இனிஷியல் கடைசியில் தான் இருக்கும். சப்போஸ் இந்த முத்துக்கும் பாண்டிக்கும் நடையில் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா ஸ்பேஸ் விடுங்க. ஸோ 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி உங்கள் பேர் இருக்கோ அப்படியே கொடுங்க. 1. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஓகே, இதுவாக இருக்கலாம். இந்த டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுங்க. ஓகே, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி கொடுக்கணும். இங்கே இது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் மெயில் ஐடி, உதாரணத்துக்கு இப்படி கூட ஒரு மெயில் ஐடி இருக்கலாம். உங்களுடைய மெயில் ஐடி, கரெக்டான மெயில் ஐடி கொடுக்கணும். அதே மெயில் ஐடியை மறுபடியும் அடுத்த செல்லில் கொடுங்க, ஜிமெயில், அதாவது கன்ஃபர்மேஷன் இமெயில் அட்ரஸ். ஸோ அதே மெயில் ஐடி எக்ஸாக்டாக நீங்கள் கொடுக்கணும். கொஞ்சம் மாற்றி கொடுத்தாலும் இது அக்செப்ட் பண்ணாது. ஓகே, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டை பொறுத்தளவில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். அந்த பாஸ்வேர்டில் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். ஓகே, பாஸ்வேர்டில் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். அந்த கேபிட்டல் லெட்டரை தொடர்ந்து ஒரு 4 லெட்டராவது இருக்கணும். ஒரு சிம்பிள், ஓகே, அதே மாதிரி ஒரு நம்பர், இந்த காம்பினேஷனில் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாஸ்வேர்டு இந்த மாதிரி கூட வைக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஒரு பாஸ்வேர்டு இப்படி கூட வைக்கலாம். ஸோ எம் மட்டும் கேபிட்டல் லெட்டர், மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டர். அட்டு சிம்பிள் வச்சுக்கலாம், அல்லது டாலர் சிம்பிள் வச்சுக்கலாம், ஒரு சிம்பிள், அப்புறம் ஒரு நம்பர், இப்படி வச்சுக்கலாம். ஸோ அதே பாஸ்வேர்டை மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும். அதே பாஸ்வேர்டு, அதான் முக்கியம். ஓகே, கொடுத்துட்டு அட்டு சிம்பிள், அந்த நம்பர் கொடுத்துட்டு இங்கே உங்களுடைய மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர், அந்த 10 டிஜிட் மொபைல் நம்பர் இங்கே கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதே நம்பரை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ஓகே, அதே நம்பரை, உதாரணத்துக்கு இதான் என்னோட நம்பர்னு வச்சுக்கோங்களேன்.
அதே நம்பரை இங்கே ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் பண்ணிவிட்டு இந்த கேப்ஸாவை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 7 உங்களுக்கு வரும் இல்லையா. ஸோ இந்த கேப்ஸாவை கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கேப்ஸா கரெக்டாக இருக்கணும். ஒருவேளை கேப்ஸா கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் மேபி அது 7 நினைக்கிறேன் இல்லையா. ஸோ அப்போ அது 1 இல்லை 7. ஸோ 7 கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகே, உங்களுடைய மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இல்லையா, இந்த இடத்துல அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே 5 இந்த கேப்ஸாவையும் கொடுத்துடணும். 58277773 கொடுத்துட்டு சப்மிட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லாகின்ல போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடி, ஸோ உங்களுடைய மெயில் ஐடியை கொடுத்துட்டு இதான் உங்களுடைய மெயில் ஐடின்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண பாஸ்வேர்டு, அதாவது உங்களுடைய ஜிமெயில் பாஸ்வேர்டு வேறையாக இருக்கலாம், இந்த அட்மிஷன் போர்ட்டலுக்கு நீங்கள் பயன்படுத்தின பாஸ்வேர்டு, ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 58277773 கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன சொல்லும் அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ண சொல்லும். ஓகே, உங்களுடைய ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ண சொல்லும். 7774525. ஓகே, இதான் என்னுடைய மெயில் ஐடி. ஸோ பாஸ்வேர்டு, ஸோ இது வந்து கேப்சா. ஓகே, உள்ளே போயிடுச்சா? உள்ளே போனோடனே நமக்கு இங்கே கம்ப்ளீட் ப்ரொஃபைல், இதான் கம்ப்ளீட் ப்ரொஃபைல் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் செலக்ட் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு உங்கள் ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கம்ப்ளீட் ப்ரொஃபைல் கொடுத்த உடனே எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். உங்களுடைய ஜெண்டர் என்னன்னு கேட்கும், அதை மேலா ஃபீமேலா அப்படின்றத கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ஃப்ரண்ட் பேஜில் கொடுக்குறத ரெஜிஸ்ட்ரேஷன் சமயத்தில் கொடுக்குறத வச்சு அதை ஆட்டோமேட்டிக்காக இங்கே எடுத்துக்கிறோம். கம்யூனிட்டியை பொறுத்தவரை சப்போஸ் நீங்கள் பிசி, பேக்வேர்டு கிளாஸ், முஸ்லீம் அல்லது மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ், டினோட்டிஃபைடு கம்யூனிட்டியாக இருந்ததுன்னா நம்ம எல்லாருமே இந்த கம்யூனிட்டி எல்லாருமே ஓபிசியில் தான் வருவோம். ஸோ அப்போ ஓபிசியை செலக்ட் பண்ணிக்கங்க. சப்போஸ் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்சியோ எஸ்டியோ செலக்ட் பண்ணிங்க. சப்போஸ் எஸ்சிஏவாக இருந்ததுனாலும் நீங்கள் எஸ்சியை செலக்ட் பண்ணிங்க, ஏன்னா அது இன்னர் ரிசர்வேஷன் தான். இன்னொன்று, நம்ம ரிசர்வேஷன் பெருசாக ஃபாலோ பண்ணுறதில்ல. பிகாஸ் ஓப்பன் டிஸ்டன்ஸ் அண்ட் ஓப்பன் லேர்னிங்கை பொறுத்தளவில், டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பொறுத்தளவில் எல்லாருக்குமான வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஓகே, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் இருந்தால் போடுங்க, இல்லைனா ஜஸ்ட் ஒரு 111 போடுங்க, இட் வில் அக்செப்ட். இந்த டேட்டை பொறுத்தவரை நீங்கள் இன்றைக்கி டேட்டு கூட செலக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் நம்ம கம்யூனிட்டிக்கு வந்து பெருசாக இந்த ரிசர்வேஷன் நாம்ஸ் கொடுக்கறது இல்லை. ஓகே, அதனால் ஸோ ஆர் யூ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, எஸ் கொடுத்துருங்க. அப்புறம் இங்கே வந்து உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த்து, கண்ட்ரி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் கொடுத்துருங்க. இங்கே வந்து மதர் நேம், ஃபாதர் நேம். ஸோ இங்கே ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாம் மேண்டேட்ரி. சப்போஸ் ஸ்டார் இல்லை அப்படின்னு சொன்னால் அது மேண்டேட்ரி கிடையாது. உதாரணத்துக்கு ஃபாதர்ஸ் மொபைல் நம்பர் நீட் நாட் கிவன், மதர் சேலரி நீட் நாட் கிவன், மதர் ஸ்டாஃப் டைப் நீட் நாட் கிவன், அது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எங்கெல்லாம் ஸ்டார் இருக்கோ அதை மட்டும் கொடுங்க. இப்போ மதர்ஸ் நேம் ஸ்டார் இருக்குது, அதனால் மேண்டேட்ரி. ஃபாதர்ஸ் நேம் ஸ்டார் இருக்குது, அதனால் மேண்டேட்ரி. அதே மாதிரி எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், அதாவது நம்ம ஃபோன் நம்பரை தவிர மேபி அப்பாவோட நம்பரோ, அம்மாவோட நம்பரோ, இல்லை ஹஸ்பண்ட் நம்பரோ அல்லது ஒய்ஃப் நம்பரோ, ஸோ எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் ஒன்று கொடுத்துடணும். ஸோ ஹேவ் யூ என்ரோல் இன் எம்கேயூ பிஃபோர், மேபி இதுக்கு முன்னாடி என்ரோல் ஆகிட்டுனா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க, இது ஒன்றும் விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் எந்த கம்யூனல் கேட்டகரி, ஒருவேளை நம்ம பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி, நம்ம இதை சொல்லுவோம் இல்லையா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, டிஃப்ரெண்ட்லி சேலஞ்சு, அவங்களா இருந்தனா இந்த இடத்துல ஃபிசிக்கலாக விஷுவலான்னு கொடுங்க, இல்லைனா நாட் அப்ளிகபிள் கொடுங்க. பிசியாக இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நாட் அப்ளிகபிள்னு கொடுங்க. பிசி முஸ்லீமாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நாட் அப்ளிகபிள் கொடுங்க. அதே மாதிரி டிஎன்சியாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நாட் அப்ளிகபிள் கொடுங்க. ஸோ ஆர் யூ ஒர்க்கிங் இன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அப்படி ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா எஸ்ன்னு கொடுத்து எந்த கேடர்ன்னு கொடுங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ பிடபிள்யூடி அப்படின்னா அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸில் 100% ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 50% ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதனால் அதை அப்ராப்ரியேட் கோட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்போஸ் மேலே எஸ்சின்னு கொடுத்துருப்போம்,
ஆனால் நம்ம எஸ்சிஏல வருவோம். அப்போ எஸ்சிஏயை எஸ்ன்னு கொடுக்கலாம். இப்போ இங்கே நோ நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸ் என்னவோ அதை கொடுத்துட்டு, ஸோ எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கடைசியில் இங்கே ஒரு டிக் மார்க் இருக்கும், பெர்மனன்ட் அட்ரஸ். கிளிக் இஃப் த சேம் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றுனா நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க, எல்லாமே எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துட்டு சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆகிடும், அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். சப்போஸ் இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு காமிக்கும், இல்லைனா நோ ப்ராப்ளம். சப்போஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் அப்டேட் டீட்டெயில்ஸை கொடுத்து மறுபடியும் அந்த விஷயத்தை, சப்போஸ் நான் மேலுக்கு பதிலாக ஃபீமேல்னு செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்டேட் டீட்டெயில்ஸை கொடுத்து மறுபடியும் அதை மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ அந்த வசதி இருக்குது. இப்போ எதுவுமே இல்லை, எவ்ரி திங் இஸ் கரெக்ட் அப்படின்னு நான் அப்படி பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்க்குறேன், ஓகேப்பா எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேன் ப்ரொசீட். நோ, ஸோ ப்ரொசீட் டு நெக்ஸ்ட். ஸோ இங்கே வந்து நம்மளுடைய டெப் ஐடியை கொடுக்கணும். இப்போ டெப் ஐடி அப்படின்னா என்னென்னா, டெப் ஐடி வேணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் ஏபிசி, இப்போ டெப் ஐடி எங்கே எடுக்கிறது அப்படின்னா deb.ugc.ac.in இங்கே போனால் டெப் ஐடி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போய் கெட் டெப் ஐடி போனோம்னா இங்கே ஏபிசி ஐடியை கொடுத்தோம்னா, ஏபிசி ஐடின்றது வேற ஒன்றும் இல்லை, அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட். லைக் ஆதார் நம்பர் மாதிரி அல்லது எம்இஸ் நம்பர் மாதிரி அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ன்றது ஒரு நம்பர் இல்லையா. ஸோ அந்த நம்பரை கொடுத்தோம்னா நமக்கு டெப் ஐடி கிடச்சிடும். ரைட், இந்த ஏபிசி ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டெமோ நம்ம வெப்சைட்லேயே கொடுத்துருக்கோம். நீங்கள் abc.gov.in இதில் போனீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஆல்ரெடி உங்களுக்கு டிஜிலாக்கர் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா வெல் அண்ட் குட். இல்லைனா இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இந்த லாகின் அல்லது ரெஜிஸ்டர்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டில் போயிட்டு டிஜிலாக்கர் இருந்ததுன்னா அப்படியே உள்ளே போயிடலாம். இன்கேஸ் இல்லை அப்படின்னா சைன் அப் யூசர். ஓகே, இதில் உங்களுடைய ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா 9944 இப்படி ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பரை கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஓடிபி வரும். ஓகே, ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சைன்இன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி கேட்கும். ஸோ அந்த ஓடிபி உங்களுக்கு மொபைலில் வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து உங்களுக்கு மொபைலில் வரும், நார்மல் எஸ்எம்எஸில். சரியா, நார்மல் எஸ்எம்எஸில் வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ ஓடிபி எனக்கு வந்துருச்சு. ஓகே, 476056 476056 இதான் என்னுடைய ஓடிபி. பார்த்துக்கலாம். ஓகே, சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இட் வில் உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் இப்போ ஏபிசி ஐடி நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுனால எனக்கு வந்துருச்சு. இன்கேஸ் இல்லை அப்படின்னா என்ன செய்யணும், ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்கும். இப்போ உதாரணத்துக்கு எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்க போகிறீங்க, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, என்ன காரணத்துக்காக, நியூ அட்மிஷன் அல்லது எந்த வருஷம் அப்படின்னு கேட்கும். ஒரு 3 கேள்வி கேட்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 3 கேள்வி கேட்கும். எந்த யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறீங்க, என்ன பர்பஸுக்கு, அங்கே நியூ அட்மிஷன் போட்டுக்கோங்க, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, அட்மிஷன் இயர் வந்து 2025 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஏபிசி ஐடி உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த ஏபிசி ஐடியை நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு இதான் ஏபிசி ஐடின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பேஸ்ட் பண்ணி நீங்கள் என்ட்ரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெப் ஐடி வந்துடும். ஓகே, உங்களுக்கு டெப் ஐடி இங்கே வந்துடும். ஸோ இந்த டெப் ஐடியை காப்பி பண்ணி, ஓகே, இந்த டெப் ஐடியை காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அட்மிஷன், நம்மளுடைய அட்மிஷன் போர்ட்டல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபெச் டெப் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அழகாக அந்த ஃபெச் டீடைல்ஸை போய் ஃபெச் பண்ணிவிட்டு எல்லாம் காமிக்கும். ஸோ சில சமயங்களில் இங்கே டிஸ்கிரிப்ரன்சி காமிக்கும். ஏன்னா சப்போஸ் முத்துப்பாண்டி அப்பா பேரும் ஃபுல் நேமாக இருக்கும் நம்ம ஆதாரில், அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. காரணம் என்னென்னா நமக்கு சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதுதான் மெயின். ஸோ டிஸ்கிரிப்ரன்சி இன் டேட்டா அப்படின்னு வந்தாலும் நீங்கள் பாருங்கள் உங்கள் பேர் கரெக்டாக இருக்குது அப்படின்னா யூ கேன் ப்ரொசீட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கடுத்து என்னென்னா சில பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். லைக் ரூரலாக இருப்பனா, யூனிவர்சிட்டி எம்ப்ளாயா இல்லையா, ஒரு சில விஷயங்கள் கேட்கும். அதுக்கும் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட். இங்கே தான் உங்களுடைய ஃபோட்டோ கேட்கும். செலக்ட் ஃபைல். ஓகே, செலக்ட் ஃபைல். நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ, சிக்னேச்சர் அதெல்லாமே கொஞ்சம் கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே, கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. ரைட், அப்போ இந்த அட்மிஷன் ஃபைல்ஸ் அப்படின்னு போட்டு நான் ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து என்னுடைய ஃபோட்டோ இங்கே வச்சுருக்கேன். நம்ம ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப்லோட் ஆயிடுது. ஸோ இதை பொறுத்தவரை ஒரு 500 கேபிக்குள்ளே இந்த ஃபோட்டோ இருக்கணும். 10 கேபியிலேருந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். ஜேபெக் ஃபைலாக இருக்கணும், ஜேபிஜி ஃபைலாக இருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சரும் 10 கேபியிலேருந்து 500 கேபியில் இருக்கணும். நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட்டும் அந்த மாதிரி இருக்கணும்.
சம்டைம்ஸ் நம்ம ஓபிசி செலக்ட் பண்ணிவிட்டு ஓபிசியாக இருந்தாலும் சரி அது பிசியாக இருந்தாலும் சரி நம்ம பிசியாக இருந்தாலும் ஓபிசிக்குள்ளே தானே வருவோம் ஓகே அதனால் இது சிக்னேச்சர் ஃபைல் செலக்ட் ஃபைல் சிக்னேச்சர் ஃபைல் இங்கே சிக்னேச்சர் இங்கே இருக்குது சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் அப்லோட் அதுக்கடுத்து நம்மளுடைய ஓபிசியோ அல்லது பிசியோ எஸ்சியோ எது வேணுமோ அது கேட்கும் ஸோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க நமக்கு இருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது பிசிஎம்மாக இருக்கலாம் பிசியாக இருக்கலாம் எஸ்சியாக இருக்கலாம் எஸ்டியாக இருக்கலாம் ஓகே அல்லது டிஎன்சியாக இருக்கலாம் வாட் எவர் மேபி ஸோ அதை நீங்கள் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும் அதெல்லாம் ஓகேயான்னு பாருங்கள் ஓகேனா ஓகே இல்லைனா நீங்கள் பேக் டு அப்லோட்ஸ் போடனாலும் போகலாம் சப்மிட் அண்ட் லாக் ஸோ சப்மிட் அண்ட் லாக் எல்லாம் படித்து பார்த்துட்டு சப்மிட் அண்ட் லாக் கொடுத்தோம்னா நம்மளுடைய இந்த மெயினாக நம்மளுடைய அந்த ப்ரொஃபைல் செக்ஷன் அப்படின்றது வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சாரி சப்மிட் அண்ட் லாக் இதை டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அண்ட் லாக் கொடுத்துட்டீங்கன்னா ப்ரொஃபைல் முடிஞ்சிருச்சு ப்ரொஃபைல் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரோக்ராம் செலெக்ஷன் இப்போ யூஜினா யூஜி செலக்ட் பண்ணுங்கள் பிஜினா பிஜி செலக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் பிஜி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பிஜி செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுங்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் எம்பிஏ செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பிஸ்னஸ் அப்படின்னு போட்டேன்னா அது பிஸ்னஸ் வரும் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த சென்ட்ரு அதில் டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனா பல்கலைநகரா சிட்டி கேம்பஸா இப்போ சிட்டி கேம்பஸ்னா சிட்டி கேம்பஸ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க இப்போ எம்பிஏவை பொறுத்தளவில் அடுத்து எம்பிஏல நீங்கள் என்னன்னு கேட்கும் அதாவது எலக்டிவ் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறீங்களா ஐபிஎம் எடுக்கிறீங்களா லாஜிஸ்டிக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் என்னன்னு கேட்டோன்னா நெக்ஸ்ட் கொடுங்க ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது ப்ரோக்ராம் செலெக்ஷன் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் மெயினாக உங்களுடைய பர்சன்டேஜ் 10th எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க உதாரணத்துக்கு அதில் எவ்வளவு பர்சன்டேஜ் அதில் என்ன ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா தேர்ட் கிளாஸா ஸோ எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அல்லது எந்த போர்டு ஸ்டேட் போர்டா மெட்ரிக் போர்டா அது அல்லது என்னென்ன சப்ஜெக்ட் அதில் இருந்துச்சு இதெல்லாமே கொடுக்கணும் அதே மாதிரி 12th ஸோ 12th எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் ஓகே உதாரணம் நான் ஜஸ்ட் ஒரு டெமோ தானே நான் ஜஸ்ட் கொடுக்குறேன் தமிழ் இங்கிலீஷ் அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஸோ என்ன டிவிஷன் ஃபஸ்ட் கிளாஸு என்ன போர்டு ஸ்டேட் போர்டு அல்லது எந்த ஸ்கூலு ஏதோ நீங்கள் என்ன படித்த ஸ்கூலு ஸோ பயோமேத்ஸாக இருக்கலாம் 12th ஸோ இதை கொடுத்துட்டு ஒருவேளை இதை நீங்கள் பிஜினா யூஜியோட இது கேட்கும் சப்போஸ் நீங்கள் யூஜி தான் அட்மிஷன் போகிறீங்கன்னா 10th 12th மட்டும்தான் கேட்கும் ஸோ எப்போ முடிச்சிங்க ஸோ இதையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னது ஒருவேளை பிஏ தமிழ் படிச்சிருக்கலாம் அல்லது பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கலாம் ஸோ ஹானர்ஸ் நம்ம எதுவுமே இல்லை நோ கொடுத்துடலாம் அது மாதிரி எந்த யூனிவர்சிட்டி மேபி எம்கேயூவாக இருக்கலாம் அல்லது அதர் யூனிவர்சிட்டியாக கூட இருக்கலாம் கண்ணா சொல்லுங்க கண்ணா இந்த ஒரு நிமிஷம் ஆமாம் கண்ணா ஒரு நிமிஷம் கூப்பிட்றேன் அது மாதிரி கிராஜுவேஷன் கோர்ஸ் நேம் பிஏ எக்கனாமிக்ஸ் அண்ட் கிராஜுவேஷன் டிவிஷன் ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் செகண்ட் கிளாஸ் அதே மாதிரி பர்சன்டேஜ் ஸோ எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே எலிஜிபிலிட்டி செக் பண்ணணும் இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதான்றதை நீங்கள் பார்த்துக்கணும் ஓகே எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரெட் கலரில் வரும் இல்லைனா ஓகே ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ஆப்ஷன் ரைட் ஃபைன் நெக்ஸ்ட்டு வந்துடும் இங்கே நம்ம சர்டிஃபிகேட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணணும் நம்மளுடைய 10th சர்டிஃபிகேட் ஓகே சப்போஸ் இப்போ உதாரணத்துக்கு பிஎல்ஐசி இருக்கீங்க அப்படின்னா அது வந்து பிஎல்ஐசி யூஜி கேட்டகரியில் தான் வரும் ஆனாலும் அதுக்கு இன்னொரு யூஜி டிகிரி படிச்சிருக்கணுன்றது கட்டாயம் அப்போ அவங்க என்ன பண்ணலாம் இந்த 10th சர்டிஃபிகேட்டோட யூஜியும் சேர்த்து அட்டாச் பண்ணலாம் 10th அதாவது 12th யூஜியும் சேர்த்து அட்டாச் பண்ணலாம் செலக்ட் ஃபைல் இது 12th சர்டிஃபிகேட் ஸ்டார்ட் அண்ட் தென் நான் யூஜி வந்து பிஏ எக்கனாமிக்ஸ்னு போட்டேன் இல்லையா அப்போ பிஎஸ்சியோட அல்லது பிஏவோட சர்டிஃபிகேட் அப்லோட் அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்படின்றது கடைசியாக படித்தது மேபி சம் டைம் அஸ் டிஸ்கன்யூவாக கூட இருக்கலாம் அது விஷயம் கிடையாது ஸோ இதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப்லோட் கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சது இப்போ ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் அப்டேட் கொடுக்கலாம் இல்லைனா அப்படியே நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம் சப்மிட் ஃபைனலாக உங்கள் பேர் கரெக்டாக இருக்கா டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா கம்யூனிட்டி கரெக்டாக இருக்கா இந்த ஓபிசி அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எல்லாமே ஓபிசியில் தான் வரும் ஸோ என்னோடய ஜெண்டர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் டிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் டிக் பண்ணிவிட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால்
பேமெண்ட் கேட்வே கொடுத்தோம்னா அது பேமெண்ட் கேட்வேக்கு போயிடும். ஸோ அங்கே வந்து யூபிஐயை செலக்ட் பண்ணிவிட்டு அல்லது உங்கள் யூபிஐ ஐடியை கொடுத்துட்டு அல்லது QR கோட் இங்கே கொடுத்துட்டு QR கொடுத்தீங்கன்னா QR கோடு ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிடலாம். பே பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே இங்கே நாங்கள் மெயின் கேம்பஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களோட எலிஜிபிலிட்டிலாம் செக் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தோம்னா உங்களுக்கு நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் ஃபார்ம்னு வரும். நாங்கள் ஓகேன்னு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த பே அட்மிஷன் ஃபீ வரும். ஸோ இந்த 650 ரூபா அல்லது 750 ரூபா அல்லது 1250 ரூபா அல்லது 1300 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, அப்ளிகேஷன் ஃபீ. டியூஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும்னா அந்த பே டியூஷன் ஃபீஸை கிளிக் பண்ணிவிட்டு டியூஷன் ஃபீ எவ்வளோன்றது உங்களுக்கு காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணிடலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் மேபி mkuDDE25ay@gmail.com நீங்கள் மெயில் அனுப்பலாம். mkuDDE25ay@gmail.com. ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், mkuDDE25ay@gmail.com நீங்கள் ஏதாவது மெயில் அனுப்பலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ.